வந்து விசி கலந்து விலகிட்டீங்க. அதுக்கு திருமாவளவன் என்ன சொல்லிருக்காங்க, அவர் வந்து துடிப்பான அரசியல்வாதி, மாற்றத்திறனுக்கு ஏற்படும்னு நினைக்கிறாரு. ஆனா வந்து ஒரு கட்சியின் தலைமையின் கீழ் வந்துட்டு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் செயல்படணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி எப்படி பாக்குறீங்க? இல்ல, தலைவருடைய வார்த்தைகள் வந்து எப்பயுமே நான் வந்து கட்டுப்படுறேன். அவர் என்ன சொல்றாரோ அவருடைய வாழ்த்துக்களையும் அவருடைய அன்பையும் அவர் சொன்ன அட்வைஸையும் எடுத்துக்கிட்டு கண்டிப்பா அவரோடய நான் பயணிப்பேன். கடைசி ஒரே திருமாவளவனுடைய விமர்சனங்கிறது என்னுடைய ஒரு அட்வைஸா தான் நான் பாக்குறேன். நான் அவர்கிட்ட இருந்து நான் நிறைய விஷயங்கள், அதுவும் கல அரசியல வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துருக்கேன். அவர் எனக்கு எப்பயுமே ஒரு ப்ரொஃபசர், ஒரு ஆசான். அவருடைய எப்பயுமே நான் என்னுடைய லெட்டர்ல குறிப்பிட்ட மாதிரி கொள்கை சார்ந்த அரசியல அவரோட எப்பயுமே என்னுடைய பயணம் இருக்கும். கடைசி கேள்வி, ஒரு தகவல் வந்திருக்கு. இல்ல, இன்றைக்கு வந்து எந்த இணைப்பு அப்படிங்கறதோட என்ன செய்யணுங்கிறது வந்து இன்னும் தீவிரமா வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்காக வந்து இந்த 2 வருடம் விடுதலை சிறுத்தைகள் தோழர்களுடன் பயணித்த எல்லா தோழமைகளுக்கும், என்னுடைய கூட இருந்த சக தோழர்களுக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமான கடைசி கேள்வி, அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிஜேபியோட பி டீமா செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டு நிறைய இன்னைக்கு வேல்முருகன் பேசியிருக்காரு, அவரும் பி டீம். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு சாம்சங் தொழிலாளர்களுக்காக போறான்னா நீங்க வந்து உங்களை நக்சலைட்னு சொல்லுவாங்க. மழை வெள்ளத்துல வந்து மக்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கலன்னா உங்களை வந்து சங்கின்னு சொல்லுவாங்க. அரசியலுக்கு வந்து பிரச்சார களத்திலிருந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியா வரும்பொழுது என் மீது ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு வந்து கண்டிப்பா என்னுடைய பயணத்துல தான் பதில் சொல்ல முடியும். அது வந்து நம்ம வந்து பெரியார் அவர்கள் மீதும் அம்பேத்கர் அவர்கள் மீதும் பல சந்தேகங்கள் எழுப்பும்போது அவருடைய வாழ்க்கை பயணத்துல தான் வந்து அதுக்கான பதில சொல்ல முடியும். யார் விமர்சிக்காங்களோ அவங்களுக்கு நம்ம பதில் சொல்றதோட நம்மளுடைய பயணத்தின் மூலமா பெரியார் அவர்களுடைய கருத்துக்களையும் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களையும் அண்ணாவுடைய தேர்தல் அரசியலையும் புதிய மாற்றங்களையும் கொண்டு வரதுக்கான ஒரு பயணத்தை வந்து உருவாக்கும் பொழுது மக்கள் அவருடைய நம்பிக்கை முழுவதுமாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது எதிர்கால பயணம்ங்கிறது வந்து கூடிய விஷயத்துல பத்திரிகையாளர்களோட சந்தித்து நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். இதுதான் என்னுடைய நன்றி, வணக்கம்.